children, welcome back to the English class. In this video, we are going to discuss about letter writing. Okay, what is letter? Letter is a formal means of communication, right? Now we are going to see the definition. A letter is an important means of communication which could be personal or official. So, communication letter ஒரு இம்பார்ட்டண்டான மீடியமாக இருக்குது. லெட்டர் எப்படிலாம் இருக்கலாம்? ஃபார்மலாக இருக்கலாம், இன்ஃபார்மலாக இருக்கலாம். அதாவது பர்சனல் லெட்டராகவும் இருக்கலாம், அஃபிஷியல் லெட்டராகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, பர்சனல் லெட்டர்லாம் யாருக்கு எழுதுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. அஃபிஷியல் லெட்டர் ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு எழுதுறது. சரியா? ஸோ லெட்டர்ஸ் ஆர் ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். லெட்டரை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல்னு பிரிக்கிறாங்க. இப்போ உங்கள் 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் 3 kinds ஆஃப் லெட்டர் பார்க்க போகிறீங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் லெட்டர், லெட்டர் டு எடிட்டர், இன்கொயரி லெட்டர். ஸோ இந்த யூனிட் 3rd யூனிட்டில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் கம்ப்ளீட்டாக ஃபார்மல் லெட்டர் மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. ஓகே ஓகே லெட் அஸ் see the format of the letter. அப்போ ஃபார்மல் லெட்டர் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி எழுதணுன்ட்டு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டர்ஸ் அட்ரஸ். ஸோ சென்டர்ஸ் அட்ரஸ், ரிசீவர்ஸ் அட்ரஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஃப்ரம் அட்ரஸில் என்ன பண்ணுவோம், யார் லெட்டர் எழுதுகிறோமோ நம்மளுடைய அட்ரஸ். அடுத்தது டு அட்ரஸில் யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களுடைய அட்ரஸ். நெக்ஸ்ட் டேட் அண்ட் பிளேஸ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அடுத்தது சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர். சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர்னால் என்னது, எதுக்காக அந்த லெட்டர் எழுதுறீங்களோ அதை ஒரே சென்டென்ஸில் எழுதுறது. சரியா? லெட்டர் என்ன நோக்கத்தோடு எழுதுறீங்களோ அதை வந்து ஷார்ட்டாக சொல்கிறது தான் என்னது, சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு சாலிடேஷன். சாலிடேஷன் என்னதுன்னா, நீங்கள் யாருக்கு எழுதுறீங்களோ, ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம்லாம் போடுவீங்க இல்லையா, அந்த வேர்டுக்கு தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சாலிடேஷன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டர். பாடி ஆஃப் த லெட்டரில் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் அண்ட் ரைட் த பர்பஸ் ஆஃப் த லெட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அந்த லெட்டரில். அதாவது உங்கள் நேமை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். அதே மாதிரி எதனால் இந்த லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தையும் எழுதணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மென்ஷன் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த என்கொயரி கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் என்கொயரி, அடுத்தது கன்க்ளூஷன். என்னெல்லாம் நீங்கள் கேட்டு எழுதுறீங்க, இந்த லெட்டர் கம்ப்ளைனிங் லெட்டரோ இல்லை எந்த லெட்டரோ என்னெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் எழுதுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதையும் கன்க்ளூட் பண்ணிடணும். அப்போது கண்டிப்பாக இன்ட்ரடக்ஷன், உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ இருக்கணும். எதனால் இந்த லெட்டர் எழுதுறீங்க, உங்களுடைய குவெஸ்டின்ஸ்லாம் என்ன, அதே மாதிரி இந்த லெட்டரில் நீங்கள் என்ன ஆன்சரை வந்து கேட்க விரும்புகிறீங்க அப்படின்றதையும் கன்க்ளூஷனில் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு க்ளோஷர். எப்படி லெட்டர் முடிப்பீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? யுவர்ஸ்னு போட்டு ட்ரூலி ஆர் ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லின்லாம் போடுவீங்க இல்லையா? யுவர்ஸ்க்கு எப்போவுமே என்ன வரக்கூடாது, யுவர் அப்போஸ்ட்ரஃபி எஸ் வரவே கூடாது. எரர் ஸ்பாட்டிங்கில் இது கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக உங்களுடைய நேம் எழுதுவீங்க அல்லது டெசிக்னேஷன். டெசிக்னேஷன்னா ஏதாவது டிகிரி, நீங்கள் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் இல்லையா, அதனால் நேம் எழுதுனா போதும். இப்போது லெட்டர் ரைட்டிங்கில் அவங்களே வந்து நேம் ஆஃப் த பர்சன் கொடுத்துருவாங்க அண்ட் சிச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. எதுக்கு லெட்டர் எழுதணுன்றதையும் அவங்களே சொல்லிவிடுவாங்க. அதை வச்சு நீங்கள் லெட்டர், பாடி ஆஃப் த லெட்டர் ஃப்ரேம் பண்ணால் போதும். நேம் ஆஃப் த பர்சன் அவங்களே கொடுக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுடைய பேரை தயவு செய்து எங்கேயும் எழுதிடாதீங்க. நேம் ஆஃப் த பர்சன் அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ரம் அட்ரஸ்லையும் அந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லாம் போடுவாங்க இல்லையா, சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சூப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. சூப்பர் சப்ஸ்கிரிப்ஷன்னா நேம் ஆஃப் த பர்சன், அங்கே வந்து கொடுத்துருக்க பேரை போடுங்க. சப்போஸ் அவங்க நேம் ஆஃப் த பர்சன் கொடுக்கலன்னா எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அட்ரஸும் அவங்க கொடுக்கலன்னா அட்ரஸ்க்கு YYY யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இங்கே ஒரு மாடல் லெட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது கம்ப்ளைண்ட் லெட்டர். ஸோ கம்ப்ளைண்ட் லெட்டருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கினா தானே அது நல்லா இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதனால் ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். லெட்டர் ஆர்டரிங் திங்ஸ். Miss Deepa, an NGO, writes a letter to the wholesale bookshop dealer placing order for 100 copies of medium-sized English Oxford Dictionary. Okay. இப்போ மிஸ் தீபா அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹோல்சேல் புக் ஷாப் கிட்ட 100 இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டர் பண்ணி லெட்டர் எழுதுகிறாங்க. சரியா? ஆர்டர் பண்ணுறதுக்காக லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து அவங்க ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸுங்கிறத மென்ஷன் பண்ணலை, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். சரியா? ஃப்ரம் அட்ரஸில் தீபா அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டேட். நெக்ஸ்ட்டு டு அட்ரஸ் யாருக்கு எழுதுகிறாங்க, அந்த புக் ஷாப் உடைய ப்ரொப்ரைட்ரியர், இங்கே என்னென்னு சொல்லலாம், மேனேஜர்னு கூட சொல்லலாம். சரியா? அவருக்கு எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட் இப்போது அடுத்தது என்னது, சாலிடேஷன்.
சார் ஆர் மேடம். இங்கே வந்து அவங்க சார் ஆர் மேடம்னு கொடுத்துருக்கனால நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களும் லெட்டர் எழுதும்போது சார் ஆர் மேடம்னு எழுதுறீங்க. அப்படி எழுதக்கூடாது. ஒன்று சார் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா மேடம் யூஸ் பண்ணுங்கள். இங்கே ரெஸ்பெக்டட் போடணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா சார் ஆர் மேடமுங்கிறதே ஒரு குட் வேர்டு தான். சரியா? அதுவே நீங்கள் ஸ்கூலில் யாருக்காவது எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்பெக்டட் போடணும். சரியா? இது வந்து நமக்கு தேர்ட் பர்சனுக்கு தானே நம்ம எழுதுகிறோம். அவர் யாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் சார் ரெஸ்பெக்டட் போட்டாலும் தப்பு கிடையாது, போடலைனாலும் ஓகே தான். ஏன்னா நீங்கள் சார்ன்னு சொன்னாலே மேடம்னு சொன்னாலே அதுவே ஒரு ரெஸ்பெக்டபிள் டேர்ம் தான். சரியா? அடுத்தது சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர். எதனால் நீங்கள் இந்த லெட்டர் எழுதுறீங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் திஸ் லெட்டர்? ஆர்டர் ஃபார் இங்கிலீஷ் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி ரிகார்டிங். ஆர்இஜி அப்படின்னா என்னது? ரிகார்டிங். எதனால் இந்த லெட்டர் எழுதுகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? எதனால் எழுதுறீங்க? 100 இங்கிலீஷ் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியை ஆர்டர் பண்ணி எழுதுறீங்க. அதுதான் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் இப்போ பாடி ஆஃப் த லெட்டர். பாடி ஆஃப் த லெட்டரில் இங்கே ஐ எம் தீபான்னு போட்டாலும் போடலாம், தப்பு கிடையாது. சரியா? ஆன் ரீடிங் த டிஸ்கவுண்ட் ப்ரொவைடட் பை யுவர் ஷாப் இன் த அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் yesterday's newspaper, I would like to place an order for 100 copies of medium-sized English Oxford Dictionary in your shop. ஸோ எப்படி தொடங்குறாங்கன்னா, உங்களுடைய ஷாப்பில் இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் நான் நேற்று நியூஸ் பேப்பரில், நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண 100 காப்பீஸ் மேலே ஆர்டர் பண்ணால் டிஸ்கவுண்ட் தருவீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு மீடியம் சைஸ்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி ஒரு 100 காப்பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரியா? ஐ நீட் த காப்பீஸ் வித்தின் அ வீக். ஸோ லெட் மீ நோ த எஸ்டிமேஷன் ஃபார் த பல்க் ஆர்டர் பிளேஸ் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். ஸோ எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே அந்த அந்த டிக்ஷனரிஸ் வேணும். ஸோ எனக்கு வந்துட்டு எஸ்டிமேஷனாக என்னது? பில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள், சீக்கிரமாக டிக்ஷனரிஸை ப்ளேஸ் பண்ணுங்கள், எனக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள், கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் தேங்க்யூ. இங்கே தேங்க்யூ யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பழைய லெட்டரில் தேங்கிங் யூ யூஸ் பண்ணுவோம். சரியா? அது கொஞ்சம் சென்டரில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நியூ ஃபார்மேட்டில் தேங்க்யூ யூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஆர் தேங்கிங் யூ எது போட்டாலும் பக்கத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கமா போடணும். நெக்ஸ்ட் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. யார் எழுதுறீங்க லெட்டர்? தீபா தான் எழுதுகிறோம் இல்லையா? மறந்து போய் உங்கள் பேரை போட்டுறாதீங்க. நம்ம வந்து ஓல்டு ஃபார்மேட்டில் என்ன பண்ணுவோன்னா ரைட் சைடு எழுதியிருப்போம் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. அதுவும் கரெக்டு தான். சரியா? நீங்கள் பழைய ஃபார்மேட்டே கூட யூஸ் பண்ணுங்கள். தேங்கிங் யூ வந்துட்டு சென்டரில் போட்டு கமா போட்டுட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி கமா, அடுத்தது கொடுத்துருக்க நேம் ஆஃப் த பர்சன் என்னது? தீபா. அடுத்தது அட்ரஸ் ஆன் த என்வலப் போடணும். இங்கே புக்கில் கொடுக்கல, ஆனால் நீங்கள் அட்ரஸ் ஆன் த என்வலப் போடணும். சரியா? இப்போது நான் லெட்டர் எழுதிட்டேன். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? இது கம்ப்ளைண்ட் லெட்டர். ஆனால் நான் இப்போ பார்த்தது கம்ப்ளைண்ட் லெட்டரா? ஆர்டரிங் லெட்டர் தான். லெட்டர் ஆர்டர் பண்ணி தான் டிக்ஷனரி ஆர்டர் பண்ணி தான் நான் லெட்டர் எழுதியிருக்கேனே தவிர எதுவுமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை இல்லையா? அதனால் இப்போது கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா அது என்ன ஃபார்மேட்டில் எழுதணும், அதுக்கு பாடி ஆஃப் த லெட்டர் எப்படி இருக்கணுன்றது பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஆஃப்டர் ரிசீவிங் த ஆர்டர், தீபா ஃபைண்ட்ஸ் தட் some of the dictionaries are damaged, so she writes the following letter of complaint. ஓகே, லெட்டரை டிஸ்கஸ் பண்ணிட்டு லெட்டரை பார்த்த உடனே என்னென்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தீபா வாங்கின டிக்ஷனரி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் அவள் திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணி லெட்டர் எழுதுகிறா. ஓகே, ஸோ மறுபடியும் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் எல்லாமே சேம் தான். ஆஸ் யூஷுவல் சாலுடேஷன் சார் ஆர் மேடம். சார் ஆர் மேடம்னு போடாதீங்க, சார்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா மேடம்னு போடுங்க. நீங்களும் ஆர் சாய்ஸ் கொடுத்து சார் ஆர் மேடம்னு போடாதீங்க. ஓகே, சப்ஜெக்ட். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுனது டிக்ஷனரி ஆர்டர் பண்ணி எழுதணும். இப்போ தீபா எப்படி எழுதுகிறாங்க? வாங்கின டிக்ஷனரியில் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. சரியா? அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதுகிறாங்க. அப்போ சப்ஜெக்ட் என்னது? கம்ப்ளைண்ட் அபவுட் டேமேஜ் டிக்ஷனரிஸ். ஓகே. On receiving the order of 100 copies of English Oxford Dictionary from your shop, I found that around 25 copies of them were damaged. உங்களுடைய ஷாப்பில் 100 டிக்ஷனரி நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதில் 25 டிக்ஷனரிஸ் வந்து டேமேஜாக இருக்குது. டிக்ஷனரி அப்படிங்கிறது வந்துட்டு அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன், டிக்ஷனரி அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன். ஓகே. In some copies the pages are missing and in some more copies the pages are not in order. சில காப்பீஸில் பேஜஸ் எல்லாமே மிஸ் ஆகிருக்கு, சில பேஜஸ் எல்லாமே இல்லை. சில டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஆர்டராக இல்லை, நம்பர் மாறி மாறி இருக்குது, பேஜஸ் மாறி மாறி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ டியூலி அக்செப்ட் மை கம்ப்ளைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் த டேமேஜ்டு காப்பீஸ். ஸோ தயவுசெய்து என்னுடைய கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிட்டு டேமேஜ்டு காப்பீஸை திருப்பி
மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, கைண்ட்லி செக் த ரிட்டன் காப்பீஸ் அண்ட் ரீப்ளேஸ் தெம் அக்கார்டிங்லி. ஓகே, நான் அந்த 25 காப்பீஸை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டான காப்பீஸை எனக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் லெட்டர்னால் சைக்கிள் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் எழுதுவோம். தமிழில் கூட மிதிவண்டி காணாமல் போனதை பற்றி ஒரு விண்ணப்பம் எழுதுகன்னு சொல்லுவாங்க, கடிதம் எழுதுகன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது சின்ன வயசுலேருந்து காலங்காலமாக படிக்கிறது. ஆனால் இது பாருங்கள், டிக்ஷனரி வந்த டிக்ஷனரி டேமேஜாக இருக்குது, அதனால் ரீப்ளேஸ் பண்ணி தர சொல்லி எழுதுகிறோம். இது ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் தான், சரியா? அப்புறம் ஆஸ் யூஷுவல் தேங்கிங் யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, நேம் ஆஃப் த பர்சன், அடுத்தது அட்ரஸ் ஆன் த என்வலப், சரியா? இப்போ கம்ப்ளைண்ட் லெட்டர்னால் என்னென்னு புரியுதா? நம்ம வாங்கின ஒரு பொருள் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் அதோடைய ரீசன் சொல்லிவிட்டு என்னெல்லாம் டேமேஜாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டும் சொல்லிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணி தர சொல்லி எழுதுறீங்க, சரியா? அடுத்தது இன்னொரு ஃபார்மேட் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நம்ம டிக்ஷனரி பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து எழுதணும், டேமேஜ் டிக்ஷனரி. இன்னொரு லெட்டர் பாருங்கள். மிஸ்டர் ஸ்ரீநாத் லாஸ்ட் இஸ் பேக் இன் அன் ஓவர் crowded train. The following is the letter of complaint which he writes to the railway police force. ஓகே, ஸ்ரீநாத்துங்கிறவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அவருடைய பேக்கை தொலைச்சிட்டாரு. இப்போ ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் லெட்டர் எழுதுகிறாரு, சரியா? ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்? ஃபார்மல் லெட்டர்னால் ஃப்ரம் அட்ரஸ் இருக்கணும், டு அட்ரஸ் இருக்கணும், அடுத்தது சாலுட்டேஷன். சாலுட்டேஷன் என்னது? சார் அல்லது மேடம். நெக்ஸ்ட் அடுத்தது என்னது? சப்ஜெக்ட். இங்கே பாருங்கள், டு அட்ரஸ் யாருக்கு? த கமிஷனர் ஆஃப் ரயில்வே போலீஸ், A2 போலீஸ் ஸ்டேஷன், டி நகர், செங்கல்பட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ரெஸ்பெக்டட் மேடம். இங்கே பாரு, மேடம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, சார் யூஸ் பண்ணலை, சரியா? சப்ஜெக்ட் எதை பற்றி நீங்கள் இப்போ லெட்டர் எழுதுறீங்க? வாட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் யுவர் லெட்டர்? கம்ப்ளைண்ட் அபவுட் ஸ்டேட்டஸ் ஆஃப் லாஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ பேகு தொலைஞ்சது மட்டும் கிடையாது, பேகுக்குள்ளே என்ன இருக்குது? அவருடைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ், தொலைஞ்சு போன சர்டிஃபிகேட்ஸை கண்டுபிடிச்சி தரதுக்காக கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறீங்க, சரியா? இப்போ பாருங்கள் எப்படி பாடி ஆஃப் த லெட்டர் தொடங்கியிருக்காங்கன்னு. ஐ எம் அ கிராஜுவேட் சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட் ரிசைடிங் இந்த எபோவ் மென்ஷன் அட்ரஸ். ஸோ நான் வந்து படிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்கிற ஒரு பட்டதாரி. நான் இந்த மேலே சொல்லியிருக்கிற ஃப்ரம் அட்ரஸில் சொல்லியிருக்க அட்ரஸில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, சரியா? I lost my certificates on 15th July 2019 while I was returning home in a local train from Chengalpattu. So 15th July 2019. நம்ம போன லெட்டருக்கும் இந்த லெட்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த லெட்டரில் கரெக்டாக டேட்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ கரெக்டாக 15th July 2019 அன்றைக்கி லோக்கல் ட்ரெயினில் இருந்து நான் என் வீட்டுக்கு செங்கல்பட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். As the train was overcrowded, I placed my bag on the rack above. ஸோ ட்ரெயின் வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்தனால, கூட்டமாக இருந்தனால என்னுடைய பேக்கை மேலே ரேக்கில் வச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, when I was about to get off, I noticed that my bag was missing. நான் எழுந்திரிச்சு போகும்போது என்னுடைய பேக் வந்து மிஸ் ஆனதை நான் வந்து நோட் பண்ணேன். I was helpless and filed a complaint with the railway police. ஸோ நான் வந்துட்டு ரயில்வே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. I have given all the details in the complaint letter on the same day. So far I have not received any further response. நான் அன்றைக்கே வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் என் பேக்கில் என்னெல்லாம் இருந்துச்சுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போலீஸ்க்கு கொடுத்தேன். ஆனால் இது வரைக்குமே எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. I request you to take immediate action in this regard. ஸோ நீங்கள் தான் எதுக்கு தயவு செய்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ இதை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி இவர் எழுதியிருக்காரு, சரியா? ஸோ தேங்க்யூ. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி எல்லா இடத்துலையும் ஃபெய்த்ஃபுல்லி போடணும்னு அவசியம் இல்லை, ட்ரூலின்னு கூட நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட் ஸ்ரீநாத், இங்கேயும் அட்ரஸ் ஆன் த என்வலப் போட்டுக்கோங்க. நீங்கள் எழுதும்போது பேப்பரில் எழுதும்போது அட்ரஸ் ஆன் த என்வலப் போட்டுக்கோங்க. ஓகே, 2 லெட்டரும் பார்த்தீங்களா? அங்கே வந்து டேமேஜ் டிக்ஷனரியை ரீப்ளேஸ் பண்ணி தர சொல்லி கேட்டாங்க. இங்கே வந்து என்னது, அவனுடைய பேகு காணும், அதை கண்டுபிடிச்சி தர சொல்லி கமிஷனருக்கு லெட்டர் எழுதியிருக்கான். ஓகே, ஸோ இதுதான் என்னது, கம்ப்ளைண்ட் லெட்டர். Okay, we will see other types of letter in further videos. Thank you.